ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் குருதேவ், வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம சாங்கிய யோகத்துல கடைசி பார்ட்ல இருக்கோம். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படியெல்லாம் பகவான் அர்ஜுனனை எழுப்பி அவனை காண்டிபத்தை தூக்கி அவனை ஒரு யுத்தத்துக்கு தயாரிக்கிறதுக்காக எந்த மாதிரி வழியிலெல்லாம் அவரு முயற்சி செஞ்சாரு அப்படி முதல்ல ஆத்ம ஞானத்தை சொன்னாரு, அப்புறமா சத்திரிய தர்மத்தை சொன்னாரு, அப்புறமா கர்மயோகத்தை சொன்னாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அவனை ஒரு மாதிரியா அவனுக்கு புரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு இது வந்திருக்கு இல்லையா? சோ இப்ப ஞானிகள்லாம் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கடைசி 18 ஸ்லோகங்கள் தான் வந்துட்டோம். அதுல கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, பல்பொருள் கேட்டு கலங்கும் 53வது. அதுதான் நம்ம அங்கதான் நிறுத்தினோம். பல்பொருள் கேட்டு கலங்கும் உன் அறிவு ஆத்மாவின் கண் என்று அசையாது உறுதி பெறுமோ அன்று நீ யோகம் அடைவாய் அப்படி சொன்ன. பல்பொருள் கேட்டுன்னு நம்ம பார்த்த வேதங்கள் என்ன சொல்றது, அப்புறமா வேற ஒரு மதத்தவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த கருத்து என்ன, அது கருத்து என்ன, அது எதுக்காக இந்த யாகம் பண்ணணும், அந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பல பொருள் நமக்கு கேட்டு 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 நம்ம குழம்பி போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யாகங்கள் யக்னங்கள் எல்லாம் செய்வது நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. அப்பதான் வேதங்கள்ல எடுத்து சொல்லியிருக்கு. அதெல்லாம் வானா அப்படின்னா அப்ப வேதத்தை எதுக்கு பெருசா பேசணும், ஏன் வேதம் படிக்கணும் அப்படின்னு அதுவும் வேதங்கள் வேண்டி இருக்கு. ஆனா வேதங்கள் சொல்லுவது ஒரு நமக்கு சில பாடங்களை கத்துத்தருமே ஒழிய பரிபூர்ண நிலையை அடைவதற்கு வேதங்கள் உதவாது. அதுக்கு நீ யோகத்தில் தான் இருக்கணும். ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுண்டு ஆத்ம யோகத்தில் இருந்தாதான் உன்னால அது அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி சொன்ன உடனே அர்ஜுனன் என்ன பண்றாங்க, இப்பதான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, ஓஹோ அப்படி யாரான ஒரு ஞானி இருக்காங்களா, அந்த மாதிரி ஞானி அடைஞ்சவங்க இருக்காங்களா, அப்படி இருந்தா அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. 54வது ஸ்லோகம். கேசவா, சமாதியில் நிலைத்த நிறை ஞானியின் லட்சணங்கள் யாது? ஒரு கேள்வி. 2வது, உறுதியான அறிவு உடைய அவன் எதை பேசுகிறான், எப்படி அமர்கிறான், எப்படி நடப்பான், அவன் எப்படி உட்காந்துப்பான், அவன் எப்படி பேசுவான், அவன் எப்படி இருப்பான், யாரு அது, அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறார். இப்போ அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கவனுக்கு ஒரு நிறை ஞானி அப்படின்னு பேரு. அதுக்கு இங்க உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு ஸ்தித பிரக்ஞன். அவனோட பிரக்ஞைனா அந்த கரணங்களாக இருக்கக்கூட மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதெல்லாம் ஆத்மாவின் கண் ஆத்மாவில நிலை பெற்று இருக்கக்கூடிய ஸ்தித அப்படின்னா ஸ்டேபிளா. எங்க ஸ்டேபிளா இருக்கு? ஆத்மாக்குள்ள, உள்ள தான் என்ற அந்த உணர்வின் உள்ள அது எல்லாம் நிலை பெற்றிருக்கு. எதெல்லாம்? மனசு, புத்தி, அகங்காரம். 3 தானே நம்மள பாடம் படுத்துறது இல்லையா? அந்த 3ம் ஒரு நிலையில ஒரு ஒரு கோட்டுல, நேர்கோட்டுல அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவனோட மன அலையாத மனம், புத்தி குழம்பாத புத்தி,
அகங்காரம் இல்லாத மனிதன். அந்த மாதிரி ஆளு எப்படி இருப்பான்? அவனுக்கு ஸ்தித பிரக்ஞன் பேரு. அவனோட பிரக்ஞை ஸ்திதம் ஆயிருக்கு. அவனுடைய அந்த கரணங்கள் ஒரு நிலையில் உறுதிப்பட்டு நிற்கிறது. அந்த மாதிரி ஆளுக்கு தான் ஸ்தித பிரக்ஞன்னு பேரு. அந்த ஸ்தித பிரக்ஞனை பத்தி இப்ப நம்ம அவனோட லட்சணங்கள் யாது, வாட் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சச்ச பரிபூர்ண நிலையை அடைந்தவனுடைய லட்சணங்கள் யாது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அது அர்ஜுனன் கேக்குறான். சரி, அப்படி ஒருத்தன் இருக்கானா? அப்படி ஒருத்தன் இருந்தா அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி நடப்பான் அப்படின்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்ப நம்ம எது ஒண்ணும் பாக்குறதுக்கு ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது சரி அவங்க அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு கிரிக்கெட்னா அந்த காலத்துல நான் எங்க காலத்துல எல்லாம் கபில் தேவ்னு சொல்லுவேன். இப்ப யாருன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு கோலி யாரோ. அந்த மாதிரி ஒரு டான்சர் அப்படின்னா பத்மா சுப்பிரமணியம், நல்ல பாடுறவங்கன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் த கோல் டு அச்சீவ் அப்படின்னு இங்க கொடுத்திருக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம நல்ல ஹேண்ட் ரைட்டிங் பழக்கணும்னா அதுக்கு அழகான ஹேண்ட் ரைட்டிங் எப்படி நம்ம காலத்துல எல்லாம் 4 ரூல் 4 ரூல் நோட் புக் இருக்கும் இல்லையா? அந்த 4 ரூல் நோட் புக்ல எழுதி அந்த மேல ஒரு லைன் இருக்கும். அதே மாதிரி கீழே எழுதுறதுக்கு அந்த கை அந்த மாதிரி வளையறதுக்கு புள்ளி 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 போட்டு ஒண்ணு இருக்கும். முதல்ல அது மேல எழுதி பழகிட்டு அடுத்த லைன்ல அதே மாதிரி இருக்கான்னு அப்பதான் டீச்சர் குட் போடுவாங்க இல்லையா? அதே மாதிரி குட் போடுவாங்க. சோ நம்ம பார்த்து படம் வரையணும்னா கூட நமக்கு ஒரு படத்தை பார்த்து வரையணும். அதனால we want one example for everything. அந்த எக்ஸாம்பிள இந்த ஸ்தித பிரக்ஞனை வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி யாரானா இருக்காங்களா? நான் அவனை ஒரு உதாரண புருஷனா வச்சுக்கிறதுக்கு அப்படி ஒருத்தன் இருந்தா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் கேக்குறார். பகவான் அதற்கு பதில் சொல்றார். சோ இங்க ஃபர்ஸ்ட் 55வது ஸ்லோகம். பார்த்தா யதா மனோகதான் சர்வான் காமான் பிரஜஹாதி ஆத்மனி ஏவ ஆத்மனாக துஷ்டக ஸ்தித பிரக்ஞக உச்யதே. யார ஸ்தித பிரக்ஞன் சொல்லுவோம் அப்படின்னா, மனதில் எழுகின்ற ஆசைகள் எல்லாம் அகற்றி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்திருப்பவன் ஸ்தித பிரக்ஞன் என்று சொல்லப்படுகிறான். ஆத்ம திருப்தின்னப்பா, ஆத்ம திருப்தி அப்படின்னா அதுக்கு மேல ஒரு திருப்தியான ஒரு நிலை இருக்க முடியாது. அதுக்கு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவோம். அந்த ஆத்ம திருப்தி எங்க அடையண போறோம்? ஆத்மாவில போய் நம்ம நிலைக்கும் போது ஆத்மாவில அந்த ஆத்ம திருப்தி அடைவோம். ஆத்ம திருப்தினா முழுமையான திருப்தி, மிச்சம் மீதி இல்லாம கம்ப்ளீட். துஷ்டக அப்படின்னா திருப்தி, சந்துஷ்டகனா தானே திருப்தி அடைந்திருப்பது சந்துஷ்டக. துஷ்டகன திருப்தி அடையுது. எந்த மாதிரி திருப்தி? பரம திருப்தி, ஆத்ம திருப்தி. அந்த ஆத்ம திருப்தியை எங்க அடைய போறோம்? எந்த இடத்துக்கு போனா அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கும்? ஆத்மாவில போய் நம் நிலைக்கும் போது ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்தவனுக்கு ஸ்தித பிரக்ஞன் என்று சொல்லப்படுகிறார். இதுதான் அந்த அவன் கேட்டால லட்சணம். அவனோட லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டால அர்ஜுனர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டா, 3 கேள்வி கேட்கிறான்ல. அவனோட லட்சணம் என்ன, அவன் எப்படி பேசுவான், எப்படி நடந்துக்குவான், எப்படி உட்காருவான்னு கூட கேக்குறான் பாருங்க. அந்த உட்காருவான்றதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கலாம். உட்காருவான்னா இந்த சேர்ல உட்காருறது, கீழே சம்பளம் போட்டு உட்காருறது, அது இல்ல. அவன் எப்படி உட்கார்ந்தா நான் ஆத்ம ஞானா, அவன் ஸ்தித பிரக்ஞனா இருக்கிறது தான் முக்கியமே தவிர அவன் சேர்ல உட்கார்றானா கீழே உட்கார்றானா அது முக்கியம் இல்லை. அது இங்க கேட்கப்படல. அதனால எப்படி உட்காருவான்? அவன் எப்ப பார்த்தாலும் சம்பளம் போட்டு உட்காருவான், அவன் பத்மாசனத்துல உட்காருவான், அப்படி இல்லை. அமர்வு அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கான்சியஸ்னஸ், ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு திருப்தியா அப்படி உட்கார்றது.
உட்கார்றதுன்ற நாட் தி ஆக்ஷன் ஆஃப் சிட்டிங், த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் விச் இஸ் ஸ்டேபிள், அதுதான் வந்து இங்க ரெஃபர் பண்ணணும். அப்படிதான் எடுத்துக்கணும். அவன் எப்படி உட்காருவானா, அவன் காலை நீட்டி உட்காருவானா, காலை மடக்கி உட்காருவானான்னு. இட் இஸ் நாட் அபவுட் த ஆக்ஷன் ஆஃப் சிட்டிங், இட் இஸ் அபவுட் த ஸ்டெபிலிட்டி வித் விச் எ பர்சன் இஸ். அதுதான் அமர்வு அப்படின்னு சொல்லி பேசுறோம். எப்படி நடக்கிறான்னா, அவன் நேரா நடப்பான், லெஃப்ட் ரைட் போட்டு நடப்பான், அந்த நடக்கிறது இல்ல. ஹவு ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், அவன் ரொம்ப நல்லா இருக்கிறவன் அப்படின்னு சொன்னா, நாட் we don't refer to the way he walks, we refer to the way he carries himself. புரியுதுங்களா? சோ எப்படி அமர்வான், எப்படி நடந்துக்குவான், எப்படி பேசுவான், அவனோட லட்சியம் என்ன, 4 கேள்வி கேட்கிறாரு இல்லையா? சோ லட்சணம் என்னன்னு சொன்னோம், அவன் இந்திரிய மனதை ஆசைகளை எல்லாம் அடக்கி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்து இருப்பான். அவனைதான் நம்ம இங்க ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு சொல்றோம். அப்புறமா என்ன, அவனோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, சுகேஷு அனுவிக்னமனாக, சுகேஷு விகத ஸ்பிருஹ, பீதராக பய க்ரோதஹ, முனீர் ஸ்திததி உச்சதே. அவனை எப்படி சொல்லுவோம், அவன் துன்பத்தில் துடியாது. கஷ்டம் வந்துச்சுன்னா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா துன்பத்துல மூழ்கி போயிட்டு, இப்ப எல்லாம் பார்த்தோம்னா எனக்கு இந்த யங்ஸ்டர்ஸ், இப்ப சாயந்தரம் கூட ஒரு பையன் வந்து பேசிட்டு இருந்தான், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தேர் அன்ஏபிள் டு கம் டு த ஸ்டேபிள் லெவல் ஈஸிலி. எதனா ஒரு கஷ்டம் வந்தா அவ்வளவுதான், நேர போய் தூக்கு போட்டுக்க வேண்டியது, இல்லைன்னா எங்க குதிச்சு சாக வேண்டியது, இல்லைன்னா விஷத்தை குடிக்க வேண்டியது. அவ்வளவு துன்பத்தை கொஞ்சம் கூட சகியாத, முதலே அவரு பகவான் சொல்லிட்டாரு, எஸ் ஃபர்பேரன்ஸ் நீ பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இங்க வந்து கொஞ்சம் கூட அந்த துன்பத்தை சகிக்கிற தன்மை இல்லாம, அந்த துன்பம் வந்தோம்னா துடியா துடிச்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்க மாட்டான் யாரு, நம்மளோட ஸ்தித பிரக்ஞை. அதே சமயத்துல இன்பம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் ஒரேடியா தலைகால் புரியாம அவன் குதிக்கவும் மாட்டான். இது மட்டும், இது ரெண்டு என்ன, துன்பத்தில் துடியாது, இன்பத்தில் வந்து தலைகால் புரியாம இருக்காது. அதுல நாட்டம் இல்லைன்னு எனக்கு இன்பமா வாண்டன, எப்பவும் துன்பத்திலேயே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுல இன்பத்துக்காக ஒரு விஷயம் நடக்கணும், அப்பதான் நான் இன்பமா இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலை இல்லாதது. நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு சம்திங் ஐ வாண்ட். So we all feel that we are not happy all by ourselves. We need something else for our happiness. இதுதான் வந்து ஒரு மனதில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது. நான் சந்தோஷமா இருக்குன்னா இது எனக்கு வேணும், நான் ஆனந்தமா இருக்கணும்னா எனக்கு அது வேணும். ஏன் நீயாவே ஆனந்தமா இருக்க மாட்டியா அப்படின்னா, எப்படி இருக்க முடியும் நானே ஆனந்தமா அப்படின்னு கேள்வி கேட்கறது எதனாலனா, நான் என்பதே ஆனந்தம் தான். நம்மளோட ஆத்மா எப்பேற்பட்டது, ஆனந்த ஸ்வரூபமானது. ஆத்மா ஞானமயமானது. அந்த ஞானத்தை அஜ்ஞானம் என்ற திரை போட்டு நம்ம மூடி வச்சிருக்கோம். அந்த திரையின் பின் நிற்கின்றாய் அப்படின்ற பாட்டுக்கு அர்த்தமே அதுதான். நமக்குள்ள இருக்கிறத நம்ம ஒரு திரை ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சிருக்கோம். அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆத்மாவே, ஞானம் என்பது ஆத்மாவின் குணம். ஞானமயமானது ஆத்மா. அந்த ஆத்மா எப்பேற்பட்டது, சத்தியம் அனந்தம் பிரம்ம. அனந்தம் எப்பவுமே அது இருக்கக்கூடியது, சத்தியம் அனந்தம் பிரம்மா. ஆனந்தமயமானது எது, நம்மளுடைய ஆத்மா. நான் யாரு, நான் அந்த ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவில் நீ ஆத்ம திருப்தியோடு லயமாக இருக்கும் போது நீ சந்தோஷமா தான் இருக்க முடியும். வேற எப்படி இருக்க முடியும், புரியுதா? இப்ப வந்து ஒரு ஏசி போட்டுட்டா ஜில்லுன்னு தான் இருக்கும் இல்லையா? ஏசி ஆஃப் பண்ணிட்டு வெயில்ல போய் நின்னா சூடாதான் இருக்கும். நான் ஏசியில இருக்கும்போது ஜில்லுன்னு தான் இருக்கும் மாதிரி, நான் ஆத்மாவில் இருக்கும்போது நான் சந்தோஷமா தானே இருக்கணும். அப்போ நம்ம சந்தோஷமா இல்லை அப்படின்னா, ஆனந்தமா இல்லை அப்படின்னா, ஆத்மாவில நம்ம போய் நிலைக்கல அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஸ்தித பிரக்ஞன் எப்படி இருப்பா,
ஆத்மாவில் நிலைத்திருப்பான். அதனால துன்பமும் இன்பமும் அவனுக்கு சமமாக இருக்கும். அவன் இன்னொரு முக்கியமான குவாலிட்டி இங்க பகவான் ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வர்றாரு. அதாவது பற்று நீங்கணும், பயம் நீங்கணும், குரோதம் நீங்கணும். என்ன 3 விஷயம் இருக்கவே இருக்காது. ராக பய குரோதக. ராகனா ஆசை. ராகம்ன்றது ராகம் ஆசை. எதுக்கு மேல ஆசை? நம்ம புலன்களுக்கு வேண்டிய அனுபவிக்க வேண்டிய விஷயங்களின் மேல் ஆசை. ஏன்னா அந்த புலன்களுக்கு தீனி போட்டாதான் அது சந்தோஷமாக இருக்கும். நான் நல்ல சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டேதான் எனக்கு திருப்தி வரும் அப்படின்னா நீ திருப்தி என்பது உனக்கு இல்ல. நீ திருப்தி அடையணும்னா அது இந்த மாதிரி we are always dependent on the external things for our happiness. அதனாலதான் நம்மளால ஆத்மாவில் ஆத்ம திருப்தியோட லயிக்க முடியவில்லை. அதனால வீத்த ராக, அதாவது ராக துவேஷம் இல்லாமல், பயம் இல்லாமல், குரோதம்னா ஆங்கர் கோபம் இல்லாமல் இருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். பற்று இல்லாம எப்படி இருக்கிறது? நான் சன்னியாசியா போகணுமா அப்படின்னா அது அர்த்தம் இல்ல. அதுக்கு பற்று நீங்கி எப்படின்னா கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கிற இட் இஸ் ஓகே, லெட் கோ. நம்ம குருஜி சொல்லிருக்கிற ஒரே வார்த்தை லெட் கோ. அதுதான் ரொம்ப 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 இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலா சாதாரணமா எப்பவும் போல நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு எது தேவை? எதுவுமே தேவையில்லை. எல்லாமே இருந்தாலும் அதையும் மீறி நம்ம எதுவும் இல்லாவிட்டாலும் அதையும் மீறி நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு தான் இப்ப நமக்கு பகவான் சொல்லி தர போறார். ஒரு 10-15 ஸ்லோகங்கள்ல நமக்கு சொல்லி தர போறார். துன்பமான நிகழ்ச்சிகள் வரும்போது என்ன பண்ணணும்? இன்பம் தலகால் தெரியாம இருக்காம ஒரு சமத்துவ நிலையில எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டா இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் என்று என்னை சந்தோஷப்படுத்துவதற்கான சிலவற்றின் மேல் எனக்கு ஏற்படக்கூடிய பற்று நீங்கிடும். எப்போ அது இல்லாட்டா கூட நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றதுதான் பற்று நீங்கிய ஒரு நிலை. அதே மாதிரி பயம் நீங்கணும். எதை பார்த்தாலும் பயப்படக்கூடாது. பயணமோ அஞ்சுவது அஞ்சுமை துமை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு பாம்பை பார்த்தா நமக்கு பயம்தான் இருக்கு, பாம்பை பார்த்தா பயமா இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது மரணத்துக்கு எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு. இந்த பயம் எப்பேற்பட்டது அப்படின்னா பாம்பு இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல பாம்பு, எங்க அண்ணா வீட்டுல எல்லாம் நிறைய பாம்பெல்லாம் இருக்கும். பாம்பு இருந்தானா அதுலே அது நம்மள ஒரு பாதர் பண்ணாம ஒரு நிலைக்கு நம்மள வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக பாம்பை பார்த்தா கிருஷ்ணர் சொல்லிருக்கா, எதை பார்த்தாமே பாம்பு வா நீயும் பக்கத்துல படுத்துக்கோ அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? சோ பாம்பை பார்த்தா பயம், மரண பயம் இதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்ல. சோ பற்று நீங்கணும், பயம் நீங்கணும். அதுக்காக எதுக்குமே பயம் இல்ல, மலை உச்சியில இருந்து பூச்சா கூட எனக்கு பயம் இல்ல, உருண்டு பரண்டாலும் பயம் இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றது முட்டாள்தனமான ஒரு விஷயம். இப்ப பீமன் எடுத்துட்டானே, பீமனுக்கு எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயம் கிடையாது. ஏன்னா அவன் பலசாலி, எதையும் தன்னுடைய உடல் பலத்தால் வென்று விடலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறவன் பீமன். அவனுக்கு எதுக்கு மேல ஆசை கிடையாது. ஆனா இந்த 3 விஷயம் சொன்னார் இல்லையா, பற்று இல்லாம இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், குரோதம் இல்லாம இருக்கணும். பீமனுக்கு எப்ப பார்த்தாலும் எப்படா அந்த துரியோதனை போட்டு அடிச்சு மடிச்சு உதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோவம் நிறைய இருக்கு. ஆனா அதே ஆஞ்சநேயர் எடுத்துட்டெல்லாம் அவருக்கு பலம் இருக்கு, பயம் கிடையாது, பற்று கிடையாது, எது மேலேயும் கோபமும் கிடையாது. எப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் வென்றவர் இல்லையா? தன்னோட ஜிதேந்திரியனமா ஆசை இல்லாம வேறொருத்த அற்புத சாமி நம்ம எல்லாம் பாட்டு கூட பாடுவோம் இல்லையா? சோ ஆஞ்சநேயருக்கு பலம் இருக்கு. ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் பலத்தை காட்டிண்டா இருக்காரு, அப்படி நிக்கிறாரே ஒழிய பலம் இருக்கு,
பற்று கிடையாது, அவருக்கு கோபமும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம இருக்கணும். சோ எப்படி இருப்பான் ஸ்தித பிரக்ஞன்? இன்பமும் துன்பமும் வரும்போது தலகால் தெரியாம போக மாட்டான். பயம், ராக, துவேஷ, கோபம், பற்று நீங்கி இருப்பான். இது செகண்ட் டெபினிஷன் ஃபார் ஸ்தித பிரக்ஞன். அடுத்தது 57வது, எவன் எங்கும் பற்றிலனாய் நலம் தருவதை அடைந்து மகிழாதும் கேடு தருவதை அடைந்து நொந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் அறிவு உறுதி பெறுகிறது. நம்ம பார்த்தாலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் இல்லாம இருக்கணும். இப்ப மனது உறுதிப்படுறதுக்கு இன்பம் துன்பத்தை ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப புத்தி உறுதிப்படணும் அப்படின்னா எங்கும் பற்று இல்லாம இருக்கணும், பற்றே இருக்கக்கூடாது. அப்புறம் சாமியாரா இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது இன்னும் விளக்க போறார். நலம் தருவதை அடைந்து மகிழாதும். நலம் தரும், அதை பார்த்தா நான் மகிழ மாட்டேன், நான் சந்தோஷப்பட மாட்டேன் அப்படின்னு கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் யோசிச்சு வச்சேன். இப்ப நம்மளாம் நிறைய பேர் தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு, இல்ல ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஆட்டோ பிலிம் காலங்களாம் அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் எதனா கல்யாணம்னா நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு புடவை, இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ரைட்டா? இப்ப அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப பிரபாவதி பையன் ஸ்ரீராம கல்யாணம்னா எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பான். அந்த புடவை அவ எடுத்து கொடுக்கும்போது நான் எந்த மாதிரி, எனக்கு சில மெட்டீரியல் தான் பிடிக்கும், சிலதான் நான் வாங்குவேன். இந்த ரொம்ப காடியெல்லாம் காட்ட மாட்டேன். ஆனா பிரபாவதி ஐயோ அம்மாவுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடியா ஒரு புடவை வாங்கி கொடுக்கலான்னு வச்சுக்கலாம். அந்த புடவை எனக்கு அவ்வளவா பிரீத்தி இல்லை. ஆனா அந்த புடவையினால மகிழ்ச்சி, அவ என்ன நினைச்சு என்ன கொடுக்குறா, இந்த புடவை கொடுத்தா அம்மா அழகா கட்டின்னு நம்ம பையன் கல்யாணத்துக்கு வருவான் அப்படிங்கிற. ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் தட், but I don't like that saree that she has given. It is okay. புரியுதா? அந்த மகிழ்ச்சி எனக்கு தரல, ஆனாலும் அதை நான் வெளிக்காட்டி கொள்ளாம அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்கள் மனோநிலையை நான் எடுத்துக்கொள்ள. குருஜிக்கு எத்தனையோ பேரு, எத்தனை போகிற வரவெல்லாம் வேஷ்டி அந்த அங்கவஸ்திரமும் கொடுக்குறாங்க, அவர் வாங்கி வாங்கி வச்சுக்கிறார். அதனால அவர் நான் வாங்கி வச்சுட்டாரு, நான் கொடுத்ததை பிரிச்சே பார்க்கல அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போமா? இல்ல இல்லையா? நம்ம இந்த கொடுக்குற அந்த ஒரு விஷயம்தான் இங்க முக்கியமே தவிர என்ன கொடுக்குறோம் அப்படின்றது அவ்வளவு முக்கியம் கிடையாது. சோ அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த புடவை எனக்கு மகிழ்ச்சி தரலைன்னாலும் இட் இஸ் ஓகே. நான் அதை திருப்தியா கட்டின்னு ஸ்ரீராம் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவேன்னு வச்சுக்கலாம் இல்லையா? கேடு தருவதை அடைந்து எனக்கு பிடிக்கல அந்த புடவை, ஆனாலும் அதனால நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன பிரபா இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் ஊஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லவும் மாட்டோம், எந்த புடவை கட்டவே முடியாது நம்மளால அப்படியும் நினைக்க மாட்டோம் இல்லையா? எங்க லலிகாவோட பொண்ணு ராதிகான்னு இருக்கா, அவங்கள தான் நான் ரொம்ப கத்துப்பேன். யார் எந்த மாதிரி புடவை வச்சு கொடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த புடவையை கட்டின்னு போய் அவங்களுக்கு பாரு, நான் இதை மனசார அக்செப்ட் பண்ணிட்டேன், மனசார நான் இதை ஏத்துட்டு என்னோட புடவைய வச்சுக்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய ஒரு குணம் இல்லையா? அந்த மாதிரி என்ன ஒரு புடவை, சுமாரான புடவை ஒரு தடவை கட்டினா என்ன மாறிட போறது? தட் இஸ் ஓகே. அதுதான் மனது ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்தவன் உடைய சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சோ அப்படி அடுத்தது அவன் எப்படி பேசுகிறான்? 58வது, அவன் தன்னுடைய அவயவங்களை ஆமை போல், ஒருமையுள்ள ஆமை போல் ஐந்தடக்கலாற்றான் எழுமையில் ஏமா புடைத்து. கரெக்டாமே? ஒரு எழுமையில் ஏமாப்புடையத 5 அடக்கணும். 5 பொறிகளை, புலன்களை, 5 சென்சஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எப்படி ஒரு எரிவும்போது ஆமை தன்னோட 5 5 2 காலு 2 4 கால ஒரு தலை உள்ளே ஒரு குண்டா ஒரு ஓடு மாதிரி ஆயிடும். அதை யாராலும் உடைக்க முடியாது. அது குடு குடு குடுன்னு அப்படியே உருண்டே கூட போயிடும். அது
அந்த மாதிரி தன்னுடைய சென்ஸ் ஆர்கன் சென்சஸ வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், ஆமை அவயவங்களை அடக்கிக் கொள்வது போல பொருள்களிடத்து பொறிகளை முழுவதும் உள்ளிழுக்க வல்லான் நிறைஞானி. பொருள் பொருள்கள் பொறிகள் ரெண்டு இருக்கு. பொறினா அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ், பொருள்னா த ஆப்ஜெக்ட்ஸ் தட் கிவ் பிளஷர். ஃபார் எக்ஸாம்பிள் நாக்குனா அது ருசி பார்க்கக்கூடிய ஒரு சென்ஸ் ஆர்கன். அதோட பொருள் என்ன, சாப்பாடு. காது இசையை கேட்கும், அதோட பொருள் என்ன, சப்தம். மூக்கு வாசனை நுகரும், அதோட பொருள் என்ன, வாசனா திரவியங்கள். சோ இந்த மாதிரி வாசனா திரவியங்கள், சாப்பாடு, மியூசிக், காதால் கேட்கக்கூடிய இவைகள் எல்லாவற்றுக்கும் பொறிகளின் பொருள்கள்னு பேரு. இந்த பொறிகளை அந்த பொருள்களை பார்த்தே போகும் இல்லையா, அந்த போகும்போது அது அப்படியே போய் 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 புடிச்சுக்கணும். அது கிடைக்கலன்னா இந்த மூணு அது மேல ஒரு பற்று, அதனால ஒரு கோபம், அது கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது, பயம். இந்த மூணு சொன்னாரு, அந்த மூணும் ஓடி வந்துடும் இல்லையா. சோ அந்த பொறிகளில் பின்னால ஓடுற இந்த நம்மளோட சென்சஸ அதுல இருந்து இழுத்து பிடிச்சுக்கணும். இழுத்து பிடிச்சு நம்ம உள்ள போட்டு மூடிடணும். எப்படி ஆமையை வந்து 5 தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற மாதிரி 5 பொறிகளையும் பொறிகளின் பொருள்களின் மீது, அதாவது you should withdraw the senses from the sense objects. கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னா சரியா புரியும் போல இருக்கு இல்லையா. So we have to withdraw all our 5 senses from the sense object and put it inside where ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைவதற்காக நம்ம உள்ள வச்சுக்கணும். அப்ப எப்ப பார்த்தாலும் அப்படியே வச்சுக்கணுமானா அது தரிகட்டு ஓடும் போது அது இழுத்து பிடிக்க, குதிரை வந்து அதனால்தான் பகவத்கீதைக்கு அந்த 4 குதிரை போட்டிருக்கு இல்லையா, அந்த தேருக்கு அதை இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிக்கலன்னா குதிரை தரிக்கட்டு ஓடும் போது ரதம் வந்து எங்கெங்கயோ போகும், ரதத்துல இருக்கிறவங்க உருண்டு கீழே விழ வேண்டியதுதான். சோ அந்த மாதிரி தரிகட்டு ஓடும் நம்மளுடைய புலன்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஆமையோட எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி செய்யும் போது அவன் வந்து யாரு, ஸ்தித பிரக்ஞன். இன்னொரு படிக்கலாம். ஆமை தன் அவயவங்களை அடக்கிக் கொள்வது போல பொருள்களிடத்தில் இருந்து பொறிகளை முழுவதுமாக உள் இழுக்க வல்லவனுக்கு நிறை ஞானம் நிலை பெறுகிறது. So we should have the capacity to withdraw our senses from the sense objects. அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து we can easily control. அடுத்தது 59வது விஷயா வினிவர்தந்தே நிராகாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம் திருஷ்டுவா, நீ பரமனா இந்த பிரம்மத்தை பார்த்து, பரமனை பார்த்து, பகவானை பார்த்து மனது பார்த்து அப்புறமா மனது என்ன ஆகும், அதுல இருந்து ஈஸியா வெளிவந்துடும். எதுல இருந்து, சென்ஸ் ஆர்கன்ல இருந்து. இப்ப இந்த நம்ம என்ன சொன்னோம், இந்த பொறிகள் வந்து பொருள்கள் பின்னால ஓடுவதை இழுத்து பிடிக்கணும். நான் இழுத்து பிடிச்சிட்டேன். I have developed the capacity to withdraw my senses from the sense object. ஆனா இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுமா, ரசவர்ஜம், கொஞ்சம் நஞ்சம் இருக்க ஆசை, அது அப்படியே ஊதி பெருசா பண்ணிடுமாமா. அதனால அதுக்கு வந்து அது பின்னாலே ஓடும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மளாம் சின்ன இப்பெல்லாம் எப்படின்னு தெரியல, எக்ஸிபிஷன் வரும் இல்லையா. சோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஒரு சின்ன 5 வயசு பொண்ணை வந்து அப்பா கூட்டின்னு போறாருன்னு வச்சுக்கலாம்.
அந்த 5 வயசு பொண்ணுக்கு அந்த எக்ஸிபிஷன்ல இருக்க எல்லாத்தையும் பார்க்கும்போது, அப்பா 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 இது வாங்கி கொடுப்பா, அப்பா இந்த பொம்மை நல்லா இருக்குப்பா, அப்பா அந்த பொம்மை கடைக்கு போலாம்ப்பா, பொம்மை கடைக்கு போலாம்ப்பா, நான் அந்த கடை முன்னால் நின்று கத்தின்டே இருக்கும் இல்லையா? இதுதான் நம்மளோட சென்சஸ் பண்ணக்கூடிய வேலை. அந்த ஆசை இழுத்துன்னு போறது யாரா? அந்த 5 வயசு பொண்ண பொம்மை கடைக்கு. அப்பா என்ன சொல்ற, வேணாம் வேணாம் இது வேணாம், இன்னும் நல்ல ஒரு பொம்மை கடை இருக்காங்க, நான் உன்னை கூட்டின்னு போறேன் அப்படின்னு அந்த குழந்தைய இழுத்துன்னு போற. அடுத்தது துணி கடை, அங்கேயும் அதே மாதிரி கத்துறது. இந்த மாதிரி ஒவ்வொரு கடையா தாண்டி 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 கூட்டிட்டு போய் கடைசியில அப்பா வந்து அந்த அந்த ஒரு பெரிய அப்பளம் விற்கும் இல்லையா, இந்த மேல அதெல்லாம் அந்த அப்பளம் லட்சுமி தரேன், என் பொண்ணுக்கு அந்த அப்பளம் வாங்கி கொடுத்துட்டா போறோம், பேசாம அந்த எக்ஸிபிஷன்ல வேற எதுவுமா வாங்க, எக்ஸிபிஷன் போனா அந்த பெரிய அப்பளம் சாப்பிடும். சோ அது அந்த குழந்தை பார்த்தே இருக்க முடியாது. ஆஹா அப்படின்னா அந்த அப்பளத்தை கையில வச்ச உடனே இந்த பொம்மை அப்பா வாங்கி தரல, ட்ரெஸ் அப்பா வாங்கி தரல, எல்லாத்தையும் மறந்துடும் இல்லையா? எப்படி தான் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை விட சிரேஷ்டமான ஒரு விஷயம் தனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு போது எதெல்லாம் கிடைக்கலையோ அது மறந்துடும். அந்த மாதிரி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த சென்ஸ் பிளஷருக்காக அந்த ஆப்ஜெக்ட்ஸை நோக்கி நோக்கி போகும்போது அது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டா வருத்தம் அப்படின்னு இதுல இருந்து என்னடா இதுச்சு அப்படின்னு you at one stage you develop the capacity to withdraw all those things. ஆனாலும் அந்த எஞ்சி மிஞ்சி கொஞ்சம் இருக்கும் பாரு, அது வந்து பெருசாகி மறுபடியும் அது வந்து நம்மள அந்த வழிக்கு எடுத்திருப்போம். ஒரு குடிகாரனை வந்து குடியில இருந்து நிறுத்தது எவ்வளவு கஷ்டமா, அந்த மாதிரிதான் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸும். அது ஒண்ணும் அவனை ஒண்ணும் ரொம்ப பழித்து பார்க்க வேண்டாம், நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கோம் இல்லையா? அதுக்கு இந்த மனது தானே இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஒரு எனர்ஜி கொடுத்து ஓட வைக்கிறது இல்லையா? அந்த மனதுக்கு ஒரு சிரேஷ்டமான மிகவும் ஒரு உன்னதமான பொருளை காட்டின உடனே அடட இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகாதா? அந்த உன்னதமான பொருள் என்னதே? பகவானே அடைந்தவுடன், நீ பகவான் பரத்தை கண்டவுடன், பரம் திருஷ்டுவா அந்த பகவானை பார்த்துட்ட அப்புறமா அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம் எது என்று தெரிந்த பிறகு அடச்சே இதை விட அது எவ்வளவு சூப்பரா இருக்கும். 7 மணிக்கு ஒரு சீரியல் வருது, அந்த சீரியல் பார்க்கணும் எனக்கு. ஆனா 7 மணிக்கு வந்து தினம் 7 மணிக்கு நான் வந்து தியானம் பண்றதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்ப தியானம் பண்ணணுமா சீரியல் பார்க்கணுமா, 2 சாய்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்றது, சீரியலை போய் பாரு அப்படின்னு சொல்றது. ஆனா நான் வந்து தியானம் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு ருசிய நான் அனுபவிச்சு இருந்தேன்னா, ஐயோ 1/2 மணி நேரம் தியானம் பண்ண எவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த சீரியல் வந்து என்ன அதே மாமியார் மருமக சண்டை தானே அப்படின்னு என் மனதை அதுல இருந்து இழுத்து நான் தியானத்துக்குள்ள போகும்போது என்னோட மனது அங்க நிலைநிறுத்திருக்கும். சப்போஸ் இங்க அப்படி இல்ல, எங்க ஹஸ்பண்ட் வந்து 7 o'clock தியானம் பண்றேன்னு சொல்லுங்க, டிவியில ஆஃப் பண்ணிட்டு உட்காரு அப்படின்னா நான் உட்கார்ந்துருவேன். ஆனா மனசு டிவில டிவின்னு மனசு வந்து நிலைக்காது. நான் சும்மா உடல் தான் தியானம் பண்ற மாதிரி கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துருக்கேன், உள்ள என்ன ஓடுறதுன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த உள்மனது ஆழ்ந்து நிக்கக்கூடிய ஒரு சுகத்தை நம்ம அனுபவிச்சுட்டானா இந்த சென்ஸ் பிளஷர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சுகம் வந்து நமக்கு ருசிக்காது. இது அதை விட இது வந்து எவ்வளவு ருசி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள அப்புறம்தான் நம்மளோட சென்சஸ் இந்த ரசவர்ஜம் அப்படின்ற அந்த எஞ்சி மிஞ்சி போன அந்த ஒரு இழுக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து மனதை வந்து தானாக காய்ந்து, எப்படி ஒரு இலை தானா காஞ்ச இலை மரத்துல தானா விழுமோ அந்த மாதிரி இந்த ஆசைகள் எல்லாம் தானாக விட்டு போகும். 60வது. ஆனாலும் இந்த என்ன பண்ணுமா, நெறி நிற்கும் நல்லறிஞனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலமாக பற்றி இழுக்கும், விடாது, ரொம்ப பற்றி இழுக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த காலத்துல இந்த பூர்வ பட்சிகள் தானே, பூர்வ பட்சிகளுக்கெல்லாம் வந்து பகவான் மேல நாட்டம் கிடையாது. அவங்களுக்கு வந்து
they don't Krishna as a supreme ஒத்துக்க மாட்டாங்க. பிரம்மமே கிடையாது, பிரகிருதி தான் முக்கியம். இந்த பிரகிருத்திய ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம தியானம் பண்ணணும். நம்மளோட இந்த வித்யைகள் இருக்கு இல்லையா, அதுல தலை சிறந்து இருந்தாதான் நம்ம அந்த இதெல்லாம் நம்ம சக்தி, நிறைய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூர்வ பட்சிகள்லாம் தாருகாவனம்ல ஒரு இடத்த போயிட்டு ரொம்ப தியானம் பண்றாங்க. எதுவுமே அசைக்க முடியாத தியானம் பண்ணுவாங்க. அவங்களோட வைஃப் எல்லாம் பதிவிரதைகள், ரிஷி பத்னிகள். அந்த ரிஷி பத்னிகளும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆஹா, எங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு அழகா சூப்பரா தியானம் பண்றார், எவ்வளவு அழகா யாகம் பண்றார், எவ்வளவு அழகா யஜ்ஞம் பண்றார், இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே செஞ்சு 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 அவங்களுக்கு ஒரு மாதிரி அதுல ஒரு கர்வம் வந்துடுறது. எங்களை மாதிரி யாரு தியானம் பண்ணுவா, எங்களை மாதிரி யாரு ஹஸ்பண்டுக்கு தியானம் பண்றதுக்கு இவ்வளவு உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லாதப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கும் போது அதுல மனசு ஓடாம நம்ம மனசை நம்ம கைக்குள்ள வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல்ல வர்றதுதான் சிரேஷ்டம். இப்ப என்ன பண்றது, இவங்க இந்த மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் அழகான ஒரு யுவனாக அவங்க எதிர நடமாடும் போது இந்த ரிஷி பத்னிகளுக்கெல்லாம் ஆஹா, இப்படி ஒரு அழகான யுவன் இருக்க முடியுமான்னு மனம் பேதலிச்சு போயிடுறது. அதே இவர் விஷ்ணு என்ன பண்றாரு, ஒரு அழகான யுவதியா அவர் அழகழகா இது உருவெடுப்பார் இல்லையா, அந்த மோகினி மாதிரி ஒரு போகும்போது இந்த தியானம் பண்ணிட்டு இருக்க முனிவர்கள்லாம் ஆஹா, இப்பேற்பட்ட அழக நம்ம பார்த்ததே இல்லையேன்னும் போது அந்த மனது கலைந்து மனதும் கண்கள் பார்த்த அந்த காட்சிக்கு பின்னால மனது ஓடிடுறது. இது ஒண்ணுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கும்போது நான் சிரேஷ்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது விசேஷம் கிடையாது. டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் இருந்தாலும் அதிலிருந்து மனதை தானாக கட்டுக்குள் வரணும். அது இழுத்து 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 பிடிக்க அது ரசவர்ஜம் நமக்கு நம்மள அந்த பக்கம் இழுத்துட்டே போகும். அந்த பிராக்டிஸ் அப்ப என்ன வரும், இதுலன்னா ஒண்ணும் பெருசா விஷயம் கிடையாது, என்ன எத்தனை சாப்பிட்டாலும் பிரியாணி எத்தனை தடவை சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட் தானே, எத்தனை தடவை குலோப்ஜாம் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தானே அப்படின்னு மனம் பரிபக்குவ நிலைக்கு வரும் பொழுது சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் அவ்வளோ பெரிய கஷ்டமாக நமக்கு இருக்காது. அதுக்கு என்ன வேணும், அந்த டிசிப்ளின் வேணும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, இதை விட உன்னதமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரியும் போது மனது தானாக இதுல இருந்து விடுபடும். அவன்தான் நிறை ஞானி. அவனோட புலன் பொருள்களுக்கு பின்னால ஓடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்திரிய ஓடுது, என்னப்பா பண்ண சொல்ற, அந்த ஓடக்கூடிய அந்த இந்திரியங்களை அடக்கும் வழி என்ன அப்படின்னா யோக நிஷ்டன். யாரு, இந்த நிறைஞானி ஸ்ருத பிரஜன். அவைகளை எல்லாம் அடக்கி என்னை மத் பரக, கிருஷ்ணர் அடிக்கடி சொல்வாரு மத் பரக மத்பவ, என்ன பிடிச்சுக்கோ, என்ன குறியா வச்சுக்கோ. அந்த சாப்பிட்டு டேஸ்ட குறியா வச்சுக்காத, பாட்டு கேட்டு காதுல இருக்க அந்த ஒரு என்ன குறித்து ஆனந்தமா நீ புரிஞ்சுக்கோ, அப்போ உன் சென்ஸோட கண்ட்ரோல் இது மாற்று அப்படின்னு சொல்லி சொன்ன யோக நிஷ்டன். அவைகள் எல்லாம் பரகதியாக கொண்டிருக்கிறான். என்னாச்சு, வாய்ஸ் சரியா வரலமா? அப்படிதான் இருக்கா? மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு சங்கீதா? The voice is not uniform, Jayu. It just goes fluctuation bahut hai. Break aagudma. Cracking, ma'am. It's cracking. I think net is weak at your side. It's cracking a bit.
So far it was okay. In between once or twice it came. Now சோ 61வது யோகனிஷ்டன் அவைகளை எல்லாம் அடக்கி என்னை பரகதியாக கொள்கிறான். இந்திரியங்களை வசமாக்கியவனுக்கு அறிவு நிலை பெறுகிறது. அவனால் தான் அவனோட அறிவு நிலை பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பிரபா ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோ. மியூட்ல தான் இருக்குது. இல்ல. அடுத்தது 63வது பொருள்களை நினைப்பதால் பற்று உண்டாகிறது. பற்று ஆசையாக பரிமணிக்கிறது. ஆசை சினமாக வடிவெடுக்கிறது. அது எப்படி அப்படின்னா தியாயத்தோ விஷயம் பும்சக, நீ இந்த புலன்களில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தையும் அதையே நீ நினைச்சுண்டு அதையே தியானிச்சுண்டு இருந்தாயானால் அதோட ஒரு சம்பந்தம் ஏற்படும் போது அது என்னது, அந்த ஆசை உண்டாகிறது. அந்த ஆசையிலிருந்து அது மேல ஒரு பற்று ஏற்படுகிறது. அந்த பற்றிலிருந்து அது நடக்காதோ என்ற ஒரு பயம் வரும்போது கோபம் உண்டாகிறது. புரியுதுங்களா? சோ பொருள்களை நினைப்பதால் தியானம்னா அதை பற்றி தியானம் செய்யறது இல்ல, அது மேல கான்ஸ்டன்டா இருக்கிற பொருள்களை நினைப்பதால் பற்று உண்டாகிறது. பற்று என்ன ஆறுது, ஆசை. ஐயோ வேணுமே 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 வேணுமேன்னு ஆசையாக பரிமணிக்கிறது. ஆசை நிறைவேறாத பொழுது அது சினமாக வடிவெடுக்கிறது. அடுத்த ஸ்லோகம் மிகவும் முக்கியமானது. குரோதாத்பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி விப்ரம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. குரோதாத் பவதி சம்மோக, குரோதத்திலிருந்து சம்மோகம்னா அவிவேகம், மனக்குழப்பம் உண்டாகிறது. கோவம் வந்துட்டா எப்படி இருப்போம், நம்ம எதாவது நேரா திங்க் பண்ணுவோமா? அவ்வளவுதான், புத்தி சுத்தமா குழப்பம், நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம போயிடும், மனக்குழப்பம் அடையுது. அதனால அந்த குழப்பத்திலிருந்து என்ன ஆறுது, நம்ம என்ன செய்யறோம்ன்ற ஒரு ஞாபகமே, கோபத்துல இஷ்டப்படி பேசி விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி பேசும்போது நானா இப்படி பேசினேன் அப்படின்னு அப்புறமா நம்ம சங்கடப்படுவோம். சோ கோபத்தில் இருந்து மனக்குழப்பம் வரும்போது வாயில என்ன வருதுன்னே தெரியாது. அதனால என்ன பண்றோன்ற ஒரு நினைவே நமக்கு இருக்காது. அந்த நினைவு இல்லாத ஒரு நிலையில நம்ம செய்யக்கூடிய காரியங்களால புத்தி சுத்தமா நாசமா போச்சு. புத்தி நாசத்தினால அழிவுதான். அப்புறமா என்ன ஆகும், கோவத்துல அப்படி போட்டு பேச்சு தடிச்சு போய் ஒரு இப்படிலாம் பேப்பர் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, கோவம் கத்தி எடுத்து குத்திட்டான், அவ்வளவுதான், அவன் செத்து போயிட்டான். இவன் காலம் பூரா ஜெயில இருக்க வேண்டி இருக்கும் இல்லையா? சோ அதனால என்ன மாதிரி ஒரு அழிவு உண்டாகிறது. அந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியும். கோபம் இங்க சில சமயத்துல நம்ம ஒரு சித்த பிரஜனோட நிலையில கோபத்தை பார்க்கும்போது விஷயான் பும்சக, அந்த புலன்கள் பின்னால ஓடக்கூடிய அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை நம்ம இழுத்து பிடிக்கலன்னா, அந்த புலனுகர்ச்சி கிடைக்கலன்னும் போது கோபம் எல்லாமே வரும். அதுதான் அங்க நம்ம பார்த்த விஷயம். 63. 64வது விருப்பு வெறுப்பற்றவனும் ஆத்மவசப்பட்டவனும் ஆகிய இந்திரியங்களால் விஷயங்களில் உறவுகின்ற மனவேந்தன் மன தெளிவு அடைகிறான். இது குழப்பமா இருக்க மாதிரி இருக்கு. இந்த புக் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு படிங்க. மனவேந்தன் அப்படின்னா மனதை அடக்கியவன். எந்த மனதை அடக்கியவன்? இந்திரிய விஷயங்களில் உலவுகின்ற மனதை அடக்கியவன். ஏன் அந்த அடக்கியா? அவன் வெறுப்பு அற்று ஆத்மவசப்பட்டு இந்த விஷயங்கள் பின்னால போகக்கூடிய மனதை அடக்கி வென்றவன், அவன் தான் மனவேந்தன். அவன் எப்படி இருப்பான்? ரொம்ப தெளிவா இருக்கான். அவன் தான் தெளிவடைந்த மனதினாய் இருப்பான். சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு சென்ஸ் பிளஷர் எவ்வளவு இருந்தாலும் அது திருப்தி அடையவே அடையாது. பேராசை பிடிச்சது. அதான் குருஜி சொல்வார், சென்சஸ் ஹேவ் a limitation but
மைண்ட் the desire to enjoy is limitless. எவ்வளவு சாப்பிட்டாலும் குலோப்ஜான் 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம், சரி ஒரு 3 கூட சாப்பிடலாம். லொட்டு லொட்டு லொட்டுன்னு 10 சாப்பிட்டான்னா நாளைக்கு வயிறு கெட்டு போய் நம்ம தான் கஷ்டப்பட போறோம் இல்லையா? சோ அந்த 10 சாப்பிட்டாலும் திருப்தி அடையாத இருக்கிறது மனசு. சோ அந்த என்ஜாய் பண்ணணும்ன்ற அந்த ஆசைக்கு அளவே கிடையாது. ஆனா அது அனுபவிக்கிறதுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. 4 குலோப்ஜானுக்கு மேல நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அத 10 சாப்பிட்டான்னா 10 சாப்பிட்டா கூட திருப்தி அடையாத மனது அந்த ஆசையினால உண்டாகக்கூடிய ஒரு கேட்டையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து தடும். 65வது மன வலிமையில் மனிதனது துன்பங்கள் அனைத்தும் ஒழியும். எப்போ நீ இந்த மாதிரி if you have the control over your senses, அப்ப நமக்கு அது கிடைக்கலாட்டா கூட மனசு சீக்கிரம் செட்டில் ஆயிடும், அதையே நினைச்சுட்டு இருக்காது. அப்ப அவன் மன அமைதியினால அவன் துன்பங்கள் சீக்கிரம் போயிடும். ஏனெனில் மனது அமைதி அடைந்தவனுக்கு அறிவு விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுக. டங்குன்னு திருப்பி வந்துடும். ஏன் இப்படி போகும்போது அந்த எனர்ஜியை if you withdraw the energy from the pendulum will come to the stable position. நடுவு நிலைமைக்கு அங்க எனர்ஜி மினிமம் அங்க வந்துடும். So you have to withdraw the energy from this அலையிற மனசுல இருந்து நம்ம அந்த எனர்ஜியை withdraw பண்ணிட்டோம்னா அது சீக்கிரம் ஒரு நிலைக்கு வந்துடும். தன்னை திருத்தி அமைக்காவிட்டால் இந்த மாதிரி நீ உன்னை கரெக்ட் பண்ணிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. மனம் அடங்காதவனுக்கு ஆத்மபோதம் இல்லை. யூ cannot experience the ஆத்மபோதம். ஆத்ம திருப்தியை நீ அடையவே முடியாது. ஆத்ம பாவனையும் இல்லை, ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு சாந்தியும் கிடையாது. சாந்தி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது? மனம் அடங்காதவனுக்கு ஆத்மபோதம் இல்லை. ஆத்மபோதம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆத்மாவோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடையாது. அந்த ஆத்மா பாவனை இல்லைன்னா அவனால தியானம் செய்ய முடியாது. தியானம் செய்யணும்னா எப்ப பார்த்தாலும் மெடிடேஷன் செய்யணும்ன்றது கிடையாது. மெடிடேஷன் செய்யலாம், அதுக்கும் தியானம் செய்யறதுன்னு தான் பேரு. ஆனா தியானம் இல்லாதவனுக்கு மனசு என்ன செஞ்சாலும் மனது ஒரு நிலவையில இருக்கணும். நான் சமையல் செஞ்சாலும் சாம்பார் செஞ்சாலும் வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணாலும் லிவிங் இன் present 100% இருந்துதான் தியானம். அந்த மாதிரி நான் பெருக்கும் போது வீடு சுத்தம் பண்ணும் போது கூட என் மனசு அதுலயே போக்கஸ்டா இருக்கும். நம்ம பார்த்தாலே போக்கஸ்டா இருக்கிறவனோட லாபம் என்ன, போக்கஸ் மாறினவனோட லாபம் கஷ்டம் என்ன நம்ம நேத்து போன கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். அதனால நம்ம செய்யக்கூடிய காரியத்துல 100% நம்ம எஃபர்ட் போடும் போது மனது எல்லாமே அதிலே குவியும் போது அதுதான் தியானம். ஏன்னா அங்க மனசு அலையறது இல்ல. அலையிற மனசு மனத்துக்கு ஒப்பாகுது, ஒரு அமைதிக்கு வராது. அமைதியான ஒரு மனத அலையாது. மன அமைதியாக இருக்கும்போது செய்யக்கூடிய காரியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம அப்பவே பார்த்தோம் இல்லையா, the skill in yoga is nothing but skill in action. கர்மசு கோஷலம் action இல்லையா. The skillful action itself is called yoga. So அந்த skillful action எப்ப வரும்? ஆக்ஷன்ல ஸ்கில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷன் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்படி செய்யணும்னு தெரியணும். அதான் ஞான சாங்கியம் பார்த்தோம் இல்லையா, அத பிராக்டிஸ் பண்றது யோகம் பார்த்தோம் இல்லையா. சோ மனசு தெளிவடைஞ்சு ஒரு காரியத்தில் இறங்கும் போது அந்த காரியம் செய்யக்கூடிய ஒரு ஞானமும் அதை நல்ல விதமாக செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் the nuances of how to do it எல்லாம் தெரியும் போது அந்த காரியம் சூப்பரா தானே அமையும் இல்லையா. அந்த மாதிரி மனத தியான நிலை, அதுதான் மனத தியான நிலையில வச்சுக்கிறதுன்னு பேரு. நான் ஒரு காரியம் செய்யும் போது அதுலதான் மனசு இருக்கும். அப்ப என் இந்திரியங்கள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு.
நான் அதோட கண்ட்ரோல்ல இல்ல. 67வது, இந்த மாதிரி நீ மனசை இழுத்து பிடிச்சாலும் என்ன ஆகும்னா, எப்படி ஒரு தண்ணியில வந்து நம்ம ஒரு போட்டை வந்து அவன் நல்லா போட்டு கட்டி வச்சிருக்கான், ஆனாலும் காத்தடிக்கும் போது அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்க ஓடம் அலைக்கழிக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி நீ கண்ட்ரோல்ல வைக்கலன்னா காற்றில் அலையும் ஒரு கப்பலை போன்ற ஒரு ஓடத்தை போன்ற இந்திரியங்கள்ல மனது வந்து இந்திரியங்கள் மனதை ஆட்டி வைக்கும். எப்படி அப்படின்னா, கப்பலை காற்றானது நீர்மேல் நிலை குலைப்பது போன்று அலைகின்ற இந்திரியங்களை பின்தொடரும் மனது அவனது விவேகத்தை அரிச்சிருது. அரிக்கிறதுன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து தின்னுடுறது, அரிக்கிறது அப்படின்னு சொல்லு. அப்படியா, சரிப்பா, அப்படியானால் அத்தகைய இந்திரியங்களை என்னப்பா செய்ய முடியும்? ஓகே, நீ இந்திரியங்கள் அடக்கு, அது பின்னால ஓடாத எல்லாம் சொல்ற, அது என்ன பண்றதுன்னு தானே எனக்கு தெரியல. அந்த இந்திரியங்களை எப்படி அடக்கிறதுன்னு தானே எனக்கு தெரியல. அப்படியானால் அத்தகைய இந்திரியங்களை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, யாருடைய பொறிகள்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், புலன்களில் நின்று பிரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவனது அறிவு நிலை பெற்று உள்ளது. இது என்னது? இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாரும் வந்து பார்ட்டிக்கு போறோம், ரைட்டா? ஒரு கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்துல அப்படியே என்னது பஃபே டைப் எக்கச்சக்கமா இருக்கு. 5-6 வகையான ஸ்வீட்டு, 4-5 விதமான வெரைட்டி ரைசஸ், அதை தவிர இட்லி, தோசை, பொருள் எல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் அப்படித்தான் வைக்கிறாங்க இல்லையா? ஆனா என்னால 2 இட்லி தான் என்னோட கெப்பாசிட்டி. நான் இத்தனை சாப்பாடு எப்படி சாப்பிடுறது? எல்லாத்தையும் அரை ஸ்பூன் எடுத்துன்னு வேணா நான் டேஸ்ட் ஒன்னா பாக்கலாம். பிரபாவதிக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய கரண்டி எடுத்துப்பேன் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட கெப்பாசிட்டிக்கு தான் நான் சாப்பிட முடியுமே ஒழிய அங்க எல்லாத்தையும் தின்னணும்னு ஆசை இருக்கு. ஐயோ, நம்ம தான் இட்லி தான் எப்ப பார்த்தாலும் சாப்பிடாம அங்க என்னவோ வேற ஏதோ வச்சிருக்கானே அதை சாப்பிடலாமே, நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் வச்சிருக்காங்களே, நம்ம தான் இதுதான் தின்னு வீட்டுல சலிச்சு போயிருக்கோமே, அதை சாப்பிடலாமே. சரி, அதை சாப்பிடு, ஏன்னா ஒண்ணுதானே சாப்பிட முடியும். எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம். எங்க அடுத்தது வந்து ஒரு டான்ஸ் கச்சேரி, ஏதோ கச்சேரி உட்கார்ந்துருக்கோம். அப்போ பக்கத்துல இருக்காங்க, அம்மா நீங்க அதை சாப்பிட்றாப்பா கேக்குறேன். அம்மா அங்க ஒரு டிஷ் இருந்தது, அது பேர் கூட என்ன சொன்னாங்க, அதை நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லையே, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு நான் டான்ஸ பாக்கணும். ஐயோ, பிரபாவதி சொன்ன ஸ்வீட்டை நான் சாப்பிடவே இல்லையே, அது எப்படி இருந்திருக்குமோ, அதை சாப்பிட்டுக்கலாமோ, நான் போய் ஏன் இந்த பூரியை தின்னு வச்சேன், திருப்பி பூரி எத்தனை தடவை தின்னுருக்கோம். இப்படியே போனா நான் டான்ஸையும் பார்க்க முடியாது இல்லையா? சோ இப்ப என்னாச்சு, என்னுடைய இந்திரியங்கள், என்னோட நாக்கு அத ருசிக்கலையே அப்படின்னு நினைச்சு என்னோட மனசுக்கு வந்து ஒரு ஒரு கொதிப்பு வந்துடுச்சு. ஐயோ, கொஞ்சம் எழுந்து போய் அங்க தானே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு தோணுது. அங்க போய் எல்லாம் இல்ல, எல்லாம் காலியா கழுவி மூடி வச்சுட்டாங்கன்னா கோபம் வருது இல்லையா? சோ அந்த பற்று, பயம், குரோதம் எல்லாமே ஒண்ணு பின்னாலும் ஒண்ணு வர ஆரம்பிச்சிடுது. சோ வாட், அதுவும் ருசியாதான் இருக்க போகுது. நான் தின்ன ஒரு டிஷ்ஷும் ருசியாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய இந்திரியங்கள்ல அந்த ருசியான பொருள்கள்ல இருந்து நான் வித்ட்ரா பண்ணி எனக்கு வச்சுட்டு இப்போ இந்த டான்ஸ ரசிக்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நான் வருவேன் இல்லைங்களா? அதுதான் வந்து நம்மளால செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் ஆற்றலுடையார் யாருடைய பொறிகள் புலன்களில் நின்று பிரிக்கப்பட்டிருக்கின்றனவோ, if I am able to separate all those things, then only I'll be peaceful. இல்லனா அங்கதான் மனசு ஓடிட்டு இருக்கும். அவனது அறிவு நிலை பெற்றுள்ளது. 68வது. இங்க 69வது ஒரு ஸ்லோகம் வந்து ரொம்ப சூப்பரானது. அப்படியெனில் இந்திரியங்களின் தொழிலை
தூயதாக மாற்றுபவன் அடையும் நன்மை எது? சரி, அவனா ஒருத்தன் எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சுட்டான், அவனுக்கு என்ன லாபம்? அதையும் தின்னபாடு இல்லையா அப்படின்னு நினைக்காம அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தானா, யாரெல்லாம் உயிர்கள் அனைத்து 69வது உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்களுக்கெல்லாம் துய்த்துணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு. என்னடா எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கும் போது இவன் தூங்குவான், எல்லாரும் தூங்கும் போது இவன் முழிச்சுட்டு இருப்பான், அதுவா அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு சில்லியான ஒரு விஷயத்த வந்து பகவான் சொல்லுவாரா? கிடையாது. இப்போ உலகத்தவர்கள்லாம் தூங்குறாங்க அப்படின்னா, not that they are sleeping, they have become unaware of certain things. புரியுதா? சோ சாதாரணமா லோகாயதாயத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எதெல்லாம் புலன்களுக்கு எட்டாதோ அதெல்லாம் எட்டாத பட்சத்துல அவன் அதை பொறுத்து மட்டும் தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். புரியுறதா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது those who are not interested in spiritual, இது இல்லாம ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ்ல இருக்கிறவனுக்கு எதெல்லாம் அவனுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். எப்ப நம்ம எல்லாமே நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டிருக்கும்? நம்ம தூங்கும் போது இல்லையா? சோ அவனை பொறுத்த மட்டும் he is sleeping to such ஒரு விஷயங்களுக்கு அவன் தூங்கிட்டு இருக்கான். அது எப்பேற்பட்ட விஷயங்கள்? ஒரு இடத்துல பகவத்கீதை நடக்கிறது, இல்லைன்னா அவ ஆத்ம ஞானத்துல இருக்கணும், ஆத்ம விஷயங்களை தேடி போகும். இவன் ஆத்ம விஷயங்களை தேடி போயிட்டு சாங்கிய யோகத்துல இருக்கும்போது அவன் தூங்கிட்டு இருக்கான். சோ அவன் தூங்கும் போது இவர் முழிச்சுட்டு இருக்கார். அவன் எழுந்து when he is very actively participating in certain things like டான்ஸ் பார்ட்டிக்கு போறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஊர் சுத்துறது அப்படின்னு அவன் இருக்கிற பட்சத்துல அது அவனுக்கு ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த டே. அது அவனுக்கு பகல் மாதிரி, அது ராத்திரியாவும் இருக்கலாம் இல்லையா, பகல் மாதிரி. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் வந்து அன்அவேர்ஸா இருக்கிறதுனால, அதை கண்டுக்காம இருக்கிறதுனால அது இவரை பொறுத்து மட்டும் இரவு. புரியுதா? சோ எல்லாரும் எதை அனுபவிக்கிறார்களோ அது அவர்களுக்கு பகலாக இருக்கும் யாருப்பா அதில் நாட்டம் இல்லாத ஞானிக்கு அது இரவாக இருக்கிறது. புரியுதா? எதில் அவனுக்கு நாட்டம் இல்லாமல் இருக்கிறதோ அதில் இவருக்கு நாட்டம் இருப்பதால் அவனுக்கு இரவாக இருக்கும் அந்த விஷயம் இவருக்கு பகலாக இருக்கிறது. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்கள் எல்லாம் துய்த்து உணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவாக ஆகிறது அப்படின்னு சொல்ற. அடுத்தது ஈஸ்வர காட்சி காண்பதால் வரும் நன்மை என்ன? முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு மத்பராகா, எப்ப வந்து அந்த பரத்தை ஒரு அனுபவிக்கும் ஒரு சுகத்தை தெரிஞ்ச அப்புறமா இதெல்லாம் வந்து இட் இஸ் லெஸ் பிளஷர், அவ்வளோ பிளஷரபிளா அவ்வளோ ஆனந்த தரக்கூடியதாக இருக்காத பட்சத்துல மனதை அதை நோக்கி ஓடாது அப்படி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு ஈஸ்வர காட்சி காண்பதால் வரும் நன்மை யாது அப்படின்னு 70வது ஸ்லோகம். அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல் எம் முனிவன் பால் ஆசைகள் அனைத்தும் சென்று அடங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகிறான். ஆசை உள்ளான் சாந்தி அடையான். எப்படி ஆறு எல்லாம் தபதபன ஓடி வருது, அருவியாகவும் கல்லு மேல எல்லாம் பரண்டு வந்து கடல் அடைஞ்ச உடனே அது அமைதியாயிடுறது இல்லையா? அந்த மாதிரி ஆசைகளால் அலைக்கழிக்கப்பட்ட மனதில் உள்ள ஆசைகள் அற்று போகும். வருத்த நெல் அப்படின்னு சொல்ல, வருத்த நெல் வந்து மறுபடியும் துளிர் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் வருத்தப்பட்ட அவனுடைய மனது அதை வந்து கொந்தளிப்பு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால அவன் வந்து சாந்தி அடைகிறான். அதுதான் இறைவன் சாட்சா்காரத்தை கண்ட ஒருவனுடைய லாபம். பகவானிடத்துல அன்பு இருக்கும்போது பகவானை பத்தி, அதுதானே ராதா எல்லாம் அப்படி. ராதா என்ன பண்றா? அவளுக்கு இப்ப சமைக்கும் போதும் கிருஷ்ணரோட புல்லாங்குழல் தான் காதுல விழுறது.
அவன் வீட்டுல வந்து சமையல் வாசனை வரும்போது கூட அது வந்து புல்லாங்குழல் சத்தமாவே தான் அவனுக்கு கேட்கறது. அந்த புல்லாங்குழல் சத்தத்தை அந்த ஒரு அனுபவத்திலேயே அவன் வந்து இருக்கும்போது அவளுடைய புலன்களுக்கு எல்லாமே அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பறவைய பார்த்துட்டு அவருக்கு வந்து தியானம் வந்துடுச்சுன்னா, அப்ப பறவைய பார்த்தாலும் தியானம் வருது அவருக்கு, தேவிய பார்த்தாலும் தியானம் வருது. எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு வந்து எப்பவுமே அந்த எது ஒண்ணுமே அவருக்கு வந்து தியானத்திற்கு தூண்டக்கூடியவங்களாக இருக்கிறதே தவிர புலனுகர்ச்சிகளுக்கு தூண்டக்கூடியதாக இல்லை. அதுதான் வந்து நிறை ஞானியினுடைய முதிர்ந்த நிலை. த அல்டிமேட் வாட் ஹி என்ஜாய்ஸ். அவனுக்கு வந்து இறைவனுடைய சாட்சாத்காரம் கிடைச்ச உடனே பார்ப்பது, கேட்பது, உண்பது, உறங்குவது எல்லாமே அவனுடைய ஒரு அருகாமை, அவனுடைய ஒரு என்ன சொல்ற, அவனுடைய ஒரு நட்பு, அவனுடைய ஒரு சகவாசம் அப்படியேதான் அவனுக்கு வந்து தோன்றது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 71வது, எந்த புருஷன் ஆசைகளை அறவே அகற்றி பற்று அகங்காரம் மமக்காரம் என்று நடமாடுகிறானோ அவன் சாந்தி அடைகிறான். அதேதான் திருப்பி பற்றுன்னா பற்று இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டோம். அகங்காரம் மமக்காரம் இல்ல, அகங்காரம்னா நான் எனது, மமக்காரம்னா நான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்பது அகங்காரம், எனது என்பது மமக்காரம். அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி சாந்தி அடைய முடியும்? அவனால சாந்தி அடையவே, சாந்தினா மன நிம்மதி என்பது இல்லாமலே போய்விடும். 72வது, பார்த்தா இதுவே பிரம்ம நிலை பேரு ஆகும். இப்ப அவன் கேட்ட 4 கேள்விக்கு பதில் வந்தாச்சா? சித்த பிரக்ஞன் எப்படி இருப்பான் டிஃபைன் பண்ணிட்டோம், அவன் எப்படி நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டோம், அவன் எந்த மாதிரி பேசுவான், கொதிப்படையாத மனநிலையில சாந்தமா இருப்பான், அதனால அவன் பேச்சும் சாந்தமா தான் இருக்கும். எப்படி அமர்வான்? மன நிம்மதியில் அவன் நிலைத்து இருப்பான். சோ நடப்பது எப்படி, பார்ப்பது எப்படி, பேசுவது எப்படி, எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து நல்ல தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இதுவே பிரம்ம நிலை பேரு ஆகும். பிரம்ம நிலை பேருன்னா ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இதை அடைபவனுக்கு மோகம் இல்லை. இவனுக்கு வந்து மனக்குழப்பம் எல்லாம் கிடையாது. இறுதி காலத்திலாவது இந்த நிலை இதில் நிலைத்திருப்பவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். சின்ன வயசுல இல்லாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வயசாக ஆக கொஞ்சமானா ஆத்மாவில நிலைக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றோம்னா நம்ம பிரம்ம நிர்வாணத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். சாங்கிய யோகம் 72 ஸ்லோகங்கள்ல ஒரு 4 கிளாஸ்ல ஒரு விதமா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெய் குருதேவ். Jai Gurudeva. Very nice, Jayu. Thank you, Lalma. Thank you. Recording stops in earlier.